Hello my dear children. Today we will discuss exercise 1.3 question number 7. So given question is two unbased dice are rolled. So என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ரெண்டு unbased dice roll பண்றாங்க. எத்தனை முறை? ஒரு முறை, once. Find the probability. So நம்ம என்ன கேக்குறாங்கன்னா find the probability of getting. So four questions கேக்குறாங்க. A doubled, the product is a prime number, the sum as a prime number, the sum as 1. So இந்த நாலு क्वेश्चन நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So first ரெண்டு டைஸ் ரொட்டேட் பண்றாங்க அப்படினா நம்ம first sample space எழுதணும். So sample spaceனா S அப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். Let S be the sample space. So solution, let S be the sample space. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த S எழுதணும். therefore S equal to, so நம்ம ரெண்டு டைஸ் ரொட்டேட் பண்ணாங்கன்னா நமக்கு என்ன தெரியும், ஒவ்வொரு டைஸ்லயும் RR நம்பர் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுமே இன்னொரு கூட கனெக்ட் ஆகும். அப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1,1 1,2 1,3. இது ஏன் இப்படி எழுதுறோம்னா முதல் நம்பர்லாம் முதல் டைல வருது, ரெண்டாவது நம்பர்லாம் ரெண்டாவது டைல வருது. அப்போ முதல் டைல 1 வரலாம், ரெண்டாவது டைல 1 வரலாம், இல்ல முதல் டைல 1 வரும்போது ரெண்டாவது டைல 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம். சோ அத்தனை பாசிபிள் நம்மளுக்கு இருக்கு. அப்ப நம்ம அதை தான் இங்க ஆர்டர் பேர்ல எழுதுவோம், செட்ல எழுதுவோம். சோ 1,4 1,5 1,6. அதே மாதிரி முதல் டைல 2 வரும்போது 1ல இருந்து 6 வரை எந்த நம்பர் வேணா வரலாம். அப்போ 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. அப்படி இல்லைன்னா 3ல வரலாம். ஃபர்ஸ்ட் டைல 3 வரும்போது செகண்ட் டைல 1ல இருந்து 6 வரை எந்த நம்பர் வேணா வரலாம். அப்போ 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6. அப்படி இல்லைன்னா 4ல ஆரம்பிக்கலாம். 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. இல்லைன்னா முதல் டைஸ்ல 5ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்ப 5ல இருந்து ஆரம்பிக்கணும் எப்படி வரும்? 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6. இல்லைன்னா முதல் டை 6ன்னு வரும்போது செகண்ட் டை 1ல இருந்து 6 வரை எந்த நம்பர் வேணா வரலாம். அப்ப அங்க எப்படி வரும்னா 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. அப்போ நான் S எழுதிட்டேன். ஸோ S எழுதிட்டாவே தென் ஆஃப்டர் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா N ஆஃப் S ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ N ஆஃப் S நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ N ஆஃப் Sனா என்ன? நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இன் a set S. ஸோ நம்பர் ஆஃப் ஈவெண்ட், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த Sல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண போறோம். ஸோ 1 2 3 4 5 6 அதே மாதிரி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 36 கிடைக்கும். அப்போ N ஆஃப் S ஈக்குவல் டு 36. ஸோ நம்ம N ஆஃப் S ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங். ஸோ ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எந்தெந்த கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க, A டபுள்ட். அப்போ நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் வைப்போம். அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் நம்ம A அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, let A be the event of getting. ஸோ நம்ம பேர் எது வேணா வைக்கலாம். இங்கே முதல் கொஸ்டின் நான் ஏன்னு பேர் வச்சிருக்கேன், ரெண்டாவது கொஸ்டின் B, மூணாவது கொஸ்டின் C, அந்த மாதிரி ஆர்டராக நம்ம பேர் வச்சுக்கலாம். ஸோ நாட் ஒன்லி ABC. ஸோ நம்ம எது அதுதான் வைக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ XYZ சம்திங், ஆனால் பேர் வைக்கும் போது கேப்ஸில் வைக்கிறது நல்லது. அப்போ let A be the event of getting அப்படின்னு நம்ம எழுதிட்டு அந்த கொஸ்டின் அப்படியே எழுத வேண்டும். A doubled டபுளட். இப்போ A செட் எழுத போறோம். என்ன क्वेश्चन டபுளட் அப்படினா சேம் நம்பர், அதாவது
முதல் டைல என்ன நம்பர் வருதோ அதே நம்பர் ரெண்டாவது டைலையும் வரணும். அப்போ நான் இங்கே எஸ் எழுதியிருக்கேன். அதில் சேம் நம்பர் தான் எது எதுன்னு பாருங்க. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 இதுதான் வருது. அப்போ அந்த செட் ஏ செட்ல நம்ம எழுதணும். ஸோ 1 1 2 2 3 3 4 4 5 5 and last one 6 6 இதான் டபுளேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டை சேம் ஈக்குவல் நம்பர்ஸ். அப்போ ஏ எழுதிட்டாவே n of a எழுதிடலாம். n of a மீன் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இன் ஏ செட் ஏ. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இன் ஏ செட் ஏ. அப்போ ஏல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. அப்போ n of a equal to 6. ஸோ n of a ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா p of a எழுதலாம். ஸோ p of a ஃபார்முலா நமக்கு தெரியும். p of a அதாவது கொஸ்டின் இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் an event என்ன எடுத்துருக்கோம்? a டபுளேட். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் an event டபுளேட். அப்போ ஃபார்முலா என்னன்னா p of a equal to n of a by n of s. ஸோ n of a நமக்கு 6ன்னு இருக்கு, ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். n of s நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நமக்கு 36ன்னு கிடைச்சிச்சு. அப்போ அந்த 36 நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ n of s பதில் 36. இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ண முடியும். ஸோ 1 6 are 6, 6 6 are 36. Therefore, our answer 1 by 6. That the value of n of p of e. So that is the value of p of e. P of a value find out பண்ணோம். அதாவது first question ஓட answer a doublet அப்படினா p of a equal to 1 by 6. So second question போலாம். Second question என்ன இருக்குன்னு பாருங்க. The product has a prime number. The product has a prime number. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சாம்பிள் ஸ்பேஸ் இங்க எழுதி இருக்கோம், அது நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு பேர் வைப்போம். சோ பேர் எப்படி வைப்போம்? let b be the event of getting. நம்ம அந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன். சோ அந்த மாதிரி நம்ம பேர் வச்சுக்கணும். சோ let b be the, ஏனா ஃபர்ஸ்ட் क्वेश्चन a ன்னு பேர் வச்சிருக்கனால இத b ன்னு பேர் வச்சுக்கலாம். சோ b be the event of getting. So b be the event of getting. அந்த क्वेश्चन அப்படியே எழுதணும். என்ன எழுதணும்? The product as a prime number. அப்போ எதெல்லாம் மல்டிபிள் பண்ணா பிரைம் நம்பர் கிடைக்குது? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? எதெல்லாம் பிரைம் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சோ நமக்கு தெரியும் 2 is a prime number, ரைட்டா? 3 is a prime number. 4 வராது, 5 வரும், 6 வராது, 7 வரும், 8 9 10 வராது, 11 வரும், ஸோ 12 வராது, 13 வரும், 14 15 16 வராது, 17 வரும், 18 வராது, 19 வரும், அப்படியே போயிட்டே இருக்கும் பிரைம் நம்பர். இப்போ क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா பிரைம் நம்பர் கிடைக்கணும். அப்ப எந்த நம்பர்லாம் மல்டிபிள் பண்ணா பிரைம் நம்பர் வருது அப்படி நம்ம செக் பண்ணுவோம். சோ 1 into 1 ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். சோ நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். So suppose 1 into 1 1, 1 is not prime. 1 into 2 2, அப்போ 2 prime number. 1 into 3 prime number, ஏன்னா 3 ன்னு வரும். 1 into 4 இல்ல, 1 into 5 வரும். இப்போ இல்ல தெரிய வேண்டியது என்னன்னா 1 2 prime number இருந்தா 2 1 prime number இருக்கும். ஈஸி தானே? ஏன்னா 2 into 1 அதே தான் வரும். 1 into 3 ன்னு வந்தா 3 into 1 வந்துரும். அதே மாதிரி 1 into 5 ன்னு வந்தா 5 into 1 ன்னு வந்துரும். கரெக்ட்டா? அப்போ நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். 1 into 6 வராது. அதே மாதிரி 2 2s are வராது. 2 3 2 ல வர எந்த நம்பரும் வராது. அதுவே 3 ல வர்றது 3 1 வந்துருச்சு. 3 2 3 3 இது எல்லாமே வராது. அதுவே 4 ல வர்றது எதுவுமே வராது. ஏன்னா ஈவன் நம்பர் இஸ் மல்டிபிள் இஸ் நாட் பிரைம். ஏன்னா எக்ஸெப்ட் 2 ஒன்லி பிரைம் நம்பர். அதுவே 5 ல மல்டிபிள் பண்றது 5 2 5 3 5 4 எதுவுமே வராது. அதுவே 6 1 6 2 எதுவுமே வராது. ஏன்னா மல்டிபிள் பண்ணா பிரைம் நம்பர் வராது. அப்போ இந்த 5 நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு பாசிபிள். அப்போ நம்ம ஈஸியா இந்த நம்பரை மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்போ நமக்கு எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. b equal to அந்த செட் b ன்னு எழுதலாம். b ல அந்த செட் வேல்யூலாம் நம்ம அப்ளை பண்ணலாம். சோ அப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்க. ஏன்னா வேற எந்த நம்பரும் மல்டிபிள் பண்ணா நமக்கு பிரைம் நம்பர் வராது, ரைட் தானே? அப்போ நம்ம அதை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. நமக்கு அந்த b செட்டை எடுத்து எழுதுவோம். b set equal to 1, 2. அப்போ 1, 2 னா 2, 1 எழுதிடுவோம், ரைட்டா? அதே மாதிரி 1, 3. 1, 3 னா 3, 1 எழுதிடுவோம். அதே மாதிரி 1, 5. 1, 5 னா 5, 1 எழுதிடுவோம்.
அவ்வளவுதான். அப்போ b செட் எழுதிட்டோம். அப்போ n of b னா என்ன? b ல எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். மொத்தம் 6 இருக்கு. அப்போ n of b ஃபைண்ட் அவுட் பண்ணா p of b கண்டுபிடிச்சலாம். சோ p of b ஃபார்முலா என்ன? p of b is equal to n of b by n of s. சோ மொத்தம் 6 நம்பர் இங்க நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். அப்போ n of b வேல்யூ 6, n of s வேல்யூ 36 நமக்கு தெரியும். அப்போ அகைன் இதை கேன்சல் பண்ணனும் அப்படினா 1/6 ன்னு கிடைக்கும். Therefore the value of p of b na enna? Probability of an event of getting plotted as a prime number. That means p of b is equal to 1/6. அப்போ ரெண்டாவது क्वेश्चन க்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் மூணாவது क्वेश्चन போலாம். மூணாவது क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க. நமக்கு sum as a prime number. சோ இங்கேயும் s நம்ம ஆல்ரெடி எழுதி இருக்கோம். ஏனா ஈஸியா இருக்கும் நம்ம சால்வ் பண்றது. sum as a prime number. நமக்கு ஆல்ரெடி prime number என்னன்னு தெரியும். இப்போ அத sum எதெல்லாம் sum பண்ணா prime number அதுதான் இங்க கண்டுபிடிப்போம். அப்போ இங்க பேர் வைக்கலாமா? let c be the event of getting அப்படினு பேர் வைக்கலாமா? சோ எப்படி பேர் வைக்கலாம் நம்ம? let c be the event of getting. அந்த क्वेश्चन அப்படியே எடுத்து எழுதணும்னு சொல்லிருக்கேன். the sum has a prime number. so c event of getting sum as a prime number. அப்போ c செட் எழுதணும். எதெல்லாம் சம் பண்ணா prime number? நம்ம ஆல்ரெடி இங்க prime numberனா என்ன லாஸ்ட் சம்ல பார்த்தோம். சோ இப்போ சம் பண்ணா prime number எதெல்லாம் வருது செக் பண்ணிடலாமா? சோ எப்படி செக் பண்ணலாம் பாருங்க. 1 + 1 2 கண்டிப்பா prime number தான். 1 + 1 2 3. அப்போ 1 + 2 னா 2 + 1 கிடைக்கும். ரைட்டா? அதே மாதிரி 1 + 3 4 வராது. 1 + 4 5. அப்போ 1 4 வந்துச்சுனா 4 வந்துரும். அப்போ 1 5 6 வராது. 1 + 6 7. அப்போ 1 6 வந்தா 6 1 வந்துரும். கரெக்ட்டா? சோ இதெல்லாம் prime number. இப்போ 2 + 2 வராது. 2 + 3 5. அப்போ 2 + 3 னா 3 + 2 வந்துரும். கரெக்ட்டா? 2 + 4 வராது. 2 + 5 7. அப்போ 2 + 5 7 னா 5 + 2 வந்துரும். அப்போ 5 + 2 வந்துரும். 2 + 6 8 வராது. அப்போ 3 + 1 வராது. 3 + 3 வராது. 3 + 4 7. அப்போ 3 + 4 னா 4 + 3 7. அப்போ 4 3 வந்துரும். 3 + 5 8. 3 + 6 9 வராது. 4 + 2 வராது. 4 + 4 4 + 5 4 + 6 எதுவும் வராது. 5 + 1 5 + 3 8. 5 + 1 9. 5 + 6 11 நமக்கு கிடைக்கும். ஏன்னா 11 is a prime number. அப்போ 5 + 6 னா 6 + 5 நமக்கு கிடைக்கும். ரைட்டா? அதே மாதிரி 6 + 4 வருமா? வராது. 6 + 3 6 + 2 6 + 3 எதுவுமே வராது. அப்போ எதெல்லாம் டிக் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே நம்ம எடுத்து எழுதலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1, 1 வந்துரும். 1, 2 வந்துரும். 1, 4. ஏன்னா இது எல்லாத்தையும் சம் பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் சம் பண்ணா பிரைம் நம்பரா நமக்கு வருது. ஏன்னா क्वेश्चन அதான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 4 1, 6. அப்போ 2ல வரும்போது 2, 1 2, 3 2, 5. அதே மாதிரி 3ல வரும்போது 3, 2 3, 4. 4ல வரும்போது 4, 1 4, 3. 5ல வரும்போது 5, 2 5, 6. அதே மாதிரி 6ல வருது 6, 1 6, 5. அப்போ c எழுதிட்டோம். இப்போ n of c எழுதணும். n of c னா என்ன? c ல எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்ப n of c வேல்யூ 15 கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன தேவை? p of c தேவை. p of c ஃபார்முலா என்ன? p of c is equal to n of c by n of s. So n of c வேல்யூ 15, n of s வேல்யூ நமக்கு தெரியும் 36. இதை கேன்சல் பண்ணலாமா? சோ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இங்க 3 டேபிள் அடிக்கலாம். 3 5s are 15, 3 1s are 3, 3 2s are 6. அப்ப ஆன்சர் 5/12 கிடைக்குது. Therefore p of c is equal to probability of even getting sum as a prime number. அதுதான் p of c நம்ம டிஃபைன் பண்றோம். equal to 5/12. சோ அப்போ நம்ம மூணாவது क्वेश्चन ஆன்சர் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. and last question ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் ஈஸின்னு பாருங்க. sum as 1 முடிஞ்சிருச்சு. let d be the event of getting formula சேம் நம்ம எழுதலாமா? let d be the event of getting. இல்லையா நான் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலன்னு சொல்றேன் பாருங்க. let d be the event of getting the sum as 1. அப்ப d set
எந்த ரெண்டு நம்பரை சம் பண்ண 1 வரும்னு பாருங்களேன். நம்ம ஆல்ரெடி இங்க லாஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிருக்கோம்ல, இல்ல எந்த நம்பராவது நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா, இல்ல எந்த நம்பராவது சம் பண்ண 1 வருமா? வராது. எந்த நம்பருமே வராது. ஏன்னா 1 + 1 2 தான் ஆரம்பிக்குது. ஆனா சம் 1 வருமா? வராது. அப்ப d = empty set. அப்ப n of d is equal to என்ன? எதுவுமே இல்ல அந்த செட்ல, அப்போ 0. அப்ப p of d நம்ம எழுதலாம். p of d ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? p of d is equal to n of d by n of s. p of d is equal to n of d by n of s. அப்ப p of n of d நமக்கு என்ன தெரியும்? 0. n of s 36. 0 by any number 0 தான். அப்போ p of d is equal to 0. p of d னா என்ன? probability of an event of getting sum as 1. அப்போ p of d equal to 0. அப்போ நாலாவது சம் ஈஸியா நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சம் பண்ண அந்த நம்பர் வரணும், ஆட் பண்ண அந்த நம்பர் வரணும், சம் ஆட் சேம் தான், மல்டிபிள் பண்ண அந்த நம்பர் வரணும், இல்லை மல்டிபிள் பண்ண பிரைம் நம்பர் வரணும், இல்லை டபுளாக வரணும், இல்லை ஈவன் நம்பராக வர மாதிரி நம்பர் வரணும், இல்லை ஆட் நம்பர் வர மாதிரி வரலாம். ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் ஈவன் நம்பர் வரணும், இல்லை செகண்ட் நம்பர்லாம் ஈவன் நம்பர் வரணும், இல்லை ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் ஆட் வரணும், செகண்ட் நம்பர்லாம் ஆட் வரணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த ப்ராபபிலிட்டி ஓரியன்டா, அதாவது டைஸ் ஓரியன்டா நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த மெத்தட் வச்சு சால்வ் பண்ணணும். ஸோ இதை ஹோம்ஒர்க்காக காப்பி பண்ணிங்க. தேங்க்யூ.